சிண்டு, யாரு வர்றாங்கன்னு நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான்சி அக்கா, எங்க அத்தை மாமாவும் அவங்க குழந்தைய எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஊருக்கு வர்றாங்கக்கா. டே சிண்டு, என்னடா இது? அத்தை அவங்க குழந்தைய எடுத்துட்டு வர்றாங்கங்கறக்காக எல்லாரும் இப்படி ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அம்மா ஆமாம்மா, அவங்க வர்றாங்கல்ல, எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்கம்மா, என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, நாங்களும் சேர்ந்து பண்றோம். அதுவும் சரிதான், அவங்க குழந்தைய எடுத்துட்டு வர்றாங்க. குழந்தைக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போட்டு வைடா, நான் வந்துடுறேன். பண்டி அண்ணா, நான் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறேன்னா, நீங்க அடுப்பை பத்த வச்சு சூடு பண்ணிருங்கண்ணா. டே சிண்டு, அப்படியே டைரக்டா இந்த பானையிலேயே ஊத்திடுடா, நான் அடுப்பை பத்த வச்சிடுறேன். 10-15 நிமிஷத்துல அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள தண்ணி நல்லா ஹீட் ஆயிரும். ஏ பண்டி, என்ன பண்டி இது? யாரு வர்றாங்கன்னு கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க அத்தையும் மாமாவும் வர்றாங்களா? அவங்க எங்க இருந்து வர்றாங்க? நான்சி, எங்க அத்தையும் மாமாவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா வர்றாங்க நான்சி. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கல, அந்த குழந்தையும் எடுத்துட்டு வர்றாங்க நான்சி. டே பண்டி, பரவாயில்லடா, அடுப்பு பத்த வச்சு தண்ணி சூடு பண்ணி விட்டுட்ட. இப்பதான் நான் ஃபோன் பண்ணேன், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். சரி, இந்த பக்கம் வந்து நில்லு வா. பெரியமா, என்ன பெரியமா இது 10 நிமிஷமா நின்னுட்டு இருக்கோம், இன்னும் அவங்க வரவே இல்ல. கரெக்டா கேட்டீங்களா? அவங்களுக்கு வழி கரெக்டா தெரியுமா பெரியமா? ஏண்டா, உங்க அத்தைக்கு என்ன வழி தெரியாதா என்ன? அங்க பாரு, உங்க அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க பாரு. அம்மா என்னம்மா இது, அத்தை மட்டும்தான் வர்ற மாதிரி தெரியுது, மாமாவை காணோம்மா. ரிக்ஷாமேன் வண்டியை நிறுத்து, இதுதான் எங்க அண்ணா வீடு. அட, மாயா மட்டும்தான் குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது, மாப்பிள்ளை வரல போல இருக்கே. வாமா மாயா, நல்லா இருக்கியா? என்னம்மா நீ மட்டும்தான் வந்திருக்க, மாப்பிள்ளை வரலையாமா? என்னாச்சு? இல்ல அண்ணி, அவரு வரல. லாஸ்ட் மினிட்ஸ்ல அவருக்கு ஒர்க் வந்துருச்சு. குழந்தைய எடுத்துட்டு முதல் தடவையா வந்திருக்க. உன் புருஷன் கூட சேர்ந்து வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். குழந்தை நல்லா கொழு கொழுன்னு இருக்காளே. சரி, நீ குழந்தைய எடுத்துட்டு உள்ள போ, நான் இந்த ஆரத்தி கரைச்சதை கொட்டிட்டு வந்துடுறேன். பண்டி, சிண்டு, என்னது? அத்தை கூட பேசவே மாட்டேங்குது. அத்தைய சுத்தமா மறந்துருச்சா? என்ன அத்தை, நீங்க ஊருக்கு போய் 1 வருஷம் ஆச்சு, இப்பதான் வந்திருக்கீங்க. குழந்தை பிறந்த 6 மாசம் ஆச்சு, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதான் பண்டி, நான் இப்ப வந்துருச்சல்ல, நான் இனி உங்க கூட தான் 1 இயர் இருக்க போகுது. மாயா அத்தை, உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொன்னீங்க, ஆனா குழந்தைய பார்த்தா பையன் மாதிரி இருக்கு. ஏ சிண்டு, உனக்கு இது கூட தெரியலையா? குழந்தைய பார்த்தா பையன் மாதிரி இருக்குதா? இது பொண்ணு. ஏ மாயா, உனக்கு அவங்க கிட்ட என்ன பேச்சு? குழந்தை ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கால, நீ உள்ள கூட்டிட்டு வா, முதல்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலாம். டே பண்டி, சிண்டு, 2 பேரும் தண்ணியை ரெடி பண்ணுங்க. பாப்பா, இன்னைக்கு உனக்கு உங்க அத்தை தான் குளிக்க வைக்க போகுது, அழுகாம குளிக்கணும். அம்மா என்னம்மா இது, குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு இத்தனை பேரா? நானே குளிக்க வச்சிருவேம்மா. ஏண்டா, நீயே ஒழுங்கா குளிக்கிறது இல்ல, இதுல நீ வேற குழந்தைய குளிக்க வைக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தண்ணி நல்லா சூடா இருக்கான்னு பார்த்து பக்கெட்ல எடுத்து ஊத்துடா. ரொம்ப சூடா இருந்தா கொஞ்சம் பச்சை தண்ணி கலக்கு. குழந்தைக்கு ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. புரியுதா உனக்கு? என்ன பெரியமா இது, 1000 கண்டிஷன் போட்டுட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, குழந்தை அழுகிற மாதிரி ஃபேஸ வச்சிட்டு இருக்கு. அண்ணி, என்னது இது? பேபி ரொம்ப அழுதுட்டே இருக்குது. அண்ணி, அவளுக்கு குளிக்க வைக்க வேண்டாம், குளிரடிக்குதுன்னு நினைக்குது. மாயா, குழந்தை ரொம்ப தூரத்துல இருந்து ட்ரெயின்ல வந்திருக்கால, குளிக்க வைக்காம விட்டா குழந்தைக்கு சுத்தமா தூக்க வராதுமா, உடம்பு வலி வந்துடும். ஒச்சோ, பாத்தீங்களா? குளிக்க வச்ச உடனே பாப்பா எப்படி சிரிக்குதுன்னு. டே பண்டி, அந்த தண்ணியை எடுத்து ஊத்துடா. முகத்து மேலேயே ஊற்றக்கூடாது, புரியுதா? குழந்தைக்கு கண்ணு மேலே தண்ணி படக்கூடாது. நீ உடம்பு மேலே ஊற்று, நான் முகத்தை கழுவி விட்டுறேன். பெரியமா, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க பெரியமா. வந்ததுல இருந்து நீங்க இந்த பாப்பாவையே கவனிச்சிட்டு இருக்கீங்க. டே பண்டி, அந்த டவலை எடு. டே சிண்டு, சாப்பிட்றக்குள்ளே வச்சுருக்கேன், நீ போய் எடுத்துக்கோ. குழந்தைய கவனிக்காமல் அப்புறம் என்ன உன்னையா கவனிப்பாங்க? என்ன பாப்பா பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க. அச்சோ, என்னாச்சு அண்ணி? உண்மையாமே குழந்தைக்கு உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்குது, அதான் அழுதுட்டே இருக்குது. என்னாச்சு? இவ்வளோ நேரம் குழந்தை நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாளே. ஒருவேளை புது இடமா இருக்கிறதாலையோ? பெரியமா, இந்த பாப்பா சரியான அழுமூஞ்சி பாப்பா மாதிரி தெரியுது. ஏ சிண்டு, எனக்கு என்னமோ உண்மையிலதான் டவுட்டா இருக்குது. நீ குழந்தைய கிள்ளி வச்சிருக்கோ, அதான் குழந்தை அழுதுட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா, குழந்தைக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். டே சிண்டு, பண்டி, 2 பேரும் சேர்ந்து மாட்டில் போய் பால் கறந்து கொடுங்க போங்க. பாலை காய்ச்சி குழந்தைக்கு கொடுத்தா சரியாயிரும். ஐயோ பெரியமா, என்னால எல்லாம் முடியாது பெரியமா. நான் போனா அந்த மாடு என்ன முட்டை வரும். அம்மா இருங்கம்மா, உங்களுக்கு என்ன இப்ப பால் தானே வேணும், நானே கறந்து கொடுக்குறேன். டே சிண்டு, என்னடா இது, வந்ததுல இருந்து அத்தை கிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருக்க. அண்ணா போங்க, நான் அத்தை தான் சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்காங்கண்ணா. அவங்களே குழந்தை அழுகுதுன்னு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, நீ வேற தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. மாட்டுல இருந்து பால் கறந்து கொடுக்குறேன், நீ போய் பாலை காய்ச்சி கொடுப்போ.
அண்ணா அத்தையும் இந்த பாப்பாவும் எப்ப நான் ஊருக்கு போவாங்க? நீ இந்த மாதிரி பேசுறத மட்டும் எங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்னையும் சேர்ந்து திட்டுவாங்க. நீ முதல்ல இந்த பால் எடுத்து கொண்டு போய் கொடுப்போ. என்னது இது பால் இவ்வளோ கம்மியா வந்திருக்கு? நிறைய கேட்பாங்க அத்தை. ஒண்ணு பண்ணலாம், பால்ல நம்ம நிறைய தண்ணி ஊத்தி சூடு பண்ணி கொடுத்துடலாம். அப்பதான் இந்த பாப்பாக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் சிண்டு, நீ பால் அந்த பாத்திரத்துல ஊத்துடா, நான் அடுப்பு பத்த வைக்கிறேன். ஐயோ என்னடா சிண்டு இது, பால்ல நிறைய தண்ணி கலந்தையா? அட பாவமே, டேய் குழந்தைக்கு கொடுக்குற பால்ல யாராவது இவ்வளவு தண்ணி கலப்பாங்களா? ஏன்டா இப்படி பண்ற? டே பண்டி, இன்னும் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பால் பொங்கு வந்துட்டு இருக்கு பாரு, கீழே போயிட்டு இருக்கு பாரு. அதை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஆற்றி எடுத்துட்டு வாடா. ஐயோ எங்க அம்மா பண்ற டென்ஷன்ல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. டே சிண்டு, அந்த துணியை எடு. அண்ணா பாருங்க, நான் பெரியமா வந்து பாப்பா வந்ததுல இருந்து நம்ம கிட்டயே எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் இன்னும் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ சீக்கிரமா பால் எடுத்துட்டு வர போறீங்களா இல்லையா? அம்மா இங்க பாருங்க, பால் ரொம்ப சூடா இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, பாலை நல்லா ஆத்தி கொடுக்குறோம். சீக்கிரமா ஆத்துங்க. எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? நான்சி, நீ உள்ளே போய் அந்த சங்கு இல்லாட்டி ஸ்பூன் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வாமா, போமா. பெரியமா என்ன பெரியமா இது? என்னையெல்லாம் டம்ளர்ல தானே குடிக்க சொல்றீங்க, பாப்பாவையும் டம்ளர்லயே குடிக்க சொல்லுங்க பெரியமா. 6 மாத குழந்தை எங்கேயாவது டம்ளரில் பால் குடிக்குமாடா? இந்த மாதிரி நம்ம தான் ஸ்பூனில் இல்லாட்டி சங்கில் எடுத்து கொடுக்கணும், புரியுதா? பாத்தியா மாயா, பாலுக்கு தான் அழுதுருக்கா. பாலை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பேசாமல் படுத்து தூங்கிடுவா பாரு. அதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணி விட்டுட்டியே. ஐயோ திரும்பவும் குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அம்மா, ஒரு அங்கிள் பலூன் வித்துட்டு போறாரு, அதை வாங்கி கொடுக்கலாமாமா? அச்சோ அதெல்லாம் வேண்டாம் பண்டி, பலூன் ஸ்மெல்லுக்கு அலர்ஜி தான் வந்து சேரும். நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணது, பாப்பா அழுதுட்டே இருக்குது, என்னாச்சும் தெரியலையே. குழந்தை வேற வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா. இந்த மாயா வேற ரொம்ப பயந்து இந்த சின்ன விஷயத்துக்கு டாக்டரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்காளே. இப்போ என்ன பண்றது? பெரியமா, பாப்பாக்கு பலூன் வாங்கலைன்னா பரவாயில்ல, எங்களுக்காவது வாங்கி கொடுங்க பெரியமா. பலூனா? நீ வேற ஏன்டா இந்த நேரத்தில்? சரி போய் கூப்பிட்டு வாப்போ, ஆளுக்கு ஒன்று வாங்கி தரேன், கூப்பிட வர. பசங்களா இங்க பாத்தீங்களா, நம்ம கிட்ட புதுசா பலூன் வந்திருக்கு, ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹை அங்கிள், இது உண்மையாவே பலூன்ல பண்ணீங்களா? பாக்கறதுக்கு அப்படியே வாத்து மாதிரி இருக்கு அங்கிள். ஆமா தம்பி, இது சாதாரண பலூன் இல்ல, இது உடையவே உடையாது. அது மட்டும் இல்ல, இந்த வாத்து தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா நீந்திட்டே போகும், தெரியுமா? ஹை பண்டி, இது பார்க்கறதுக்கு உண்மையாவே ஒரு பேர்ட் மாதிரி இருக்கு பண்டி. இங்க பாரு, ரொம்ப கியூட்டா இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கலாம் பண்டி. அங்கிள் சூப்பரா இருக்கு அங்கிள். உங்ககிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கு அங்கிள்? எல்லா கலர்லையும் இருக்குப்பா. இங்கே பாருங்க, இந்த பிங்க் கலர் பாப்பா இந்தாம்மா, பொண்ணுங்களுக்கெல்லாம் பிங்க் வச்சுக்கோங்க. பசங்கள்லாம் இந்த மாதிரி பச்சை கலரு ப்ளூ கலர்னு வாங்கிக்கோங்க. அங்கிள் அங்கிள், எனக்கு இந்த ஆரஞ்சு கலரே ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். நானே இதை வாங்கிக்கிறேன் அங்கிள். பண்டி, நான் இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன் பண்டி. இரு பாப்பா, இன்னும் 2-3 கலர் இருக்கு. எல்லா கலரையும் பார்த்துட்டு வாங்கிக்கோ. இங்கே பாருங்க, வெள்ளை கலர் தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகான கலர். வெள்ளை கலர்ல ஒன்னே ஒன்று தான் பாக்கி இருக்கு. நான்சி, ஒயிட் கலர் உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்கு நான்சி. அங்க பாரு, பர்பிள் கலர் கூட ரொம்ப நல்லா இருக்கு. அட, உண்மையாவே குழந்தை பலூனை பார்த்துன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாளே. பண்டி, எனக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு பண்டி, நான் இந்த கலரே எடுத்துக்கிறேன். அங்கிள், இந்த பச்சை கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். பண்டி அண்ணா, நான் இதையே எடுத்துக்கிறேன்னா. எனக்கு ஆரஞ்சை விட அந்த பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். நான் அந்த பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன் அங்கிள். டே பண்டி, அந்த வெள்ளை கலர் ரொம்ப நல்லா இருக்கு பாரு, பாப்பாக்கு அதுவே ஒன்று வாங்கிடுடா. அப்புறம் என்ன, 4 பேர் இருக்கீங்க, 4 வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீயாவே கொடுத்துட்றேன், 4 வாங்கிக்கோங்க. ஹை பண்டி அண்ணா, இங்க பாருங்கண்ணா, இது பாக்கறதுக்கு உண்மையாவே பேர்டு மாதிரி இருக்குண்ணா. சூப்பரா பேர்டு நடக்கிற மாதிரியே நடக்குதுண்ணா. அதோட மூக்கு பாத்தீங்களா, கியூட்டா இருக்கு. ஆமாண்டா சிண்டு, அது மட்டும் இல்ல, இது தண்ணிக்குள்ள வச்சா மிதக்குன்னு சொன்னார்ல, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் இரு. ஏ பண்டி, அந்த பிங்க் கலர் ஒன்று எடுத்து பாப்பா கிட்ட கொண்டு வாங்கடா. அதை பார்த்தோன்னே அப்படியே அவ எவ்வளோ சிரிச்சா தெரியுமா? அம்மா, அதான் நான் சொன்னேன், பலூனை பார்த்தா குழந்தைங்க சிரிக்கும்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. இங்க பாருங்க, இப்ப நம்ம பாப்பா பலூனை பார்த்து எப்படி சிரிக்குதுன்னு. பாப்பா இங்க பாத்தியா, பலூன் பாத்தியா? பாக்கறதுக்கு வாத்து மாதிரியே இருக்கல்ல? நீங்க சொன்னப்ப நான் நம்பவே இல்லடா. உண்மையாவே பலூனை பார்த்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கா. சரி இருங்க, நான் உள்ள போய் மாயாவை கூப்பிட்டு வரேன். அவ எங்கேயாவது ஃபோன் பண்ணி டாக்டர் இந்த சின்ன விஷயத்துக்கு வர சொல்லிட போறா. பண்டி அண்ணா, இது பாக்கறதுக்கு ஒரு பேர்டு மாதிரி தானே இருக்கு. இப்ப இந்த பேர்டு மேல நான் ஏற போறேன் பாருங்க. இங்க பாத்தீங்களா, பேசாம நான் இங்க உட்காந்துக்கிறேன், நான் அப்படியே என்ன தூக்கிருங்க. டே சிண்டு, அதுதான் கீழே விழுகாம இருக்கு. நீ அது மேல உட்காந்தீங்கன்னா அது கண்டிப்பா கீழே விழுந்துரும்டா. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத.
ஏய் பாப்பா இங்க பாத்தியா எவ்வளவு சூப்பரா நான் ஏறி நிக்கிறேன்னு, இந்த மாதிரி நீயும் நிப்பையா? டே சிண்டு சொன்னா கேளு, அப்படி நிக்காத கீழே விழுந்துருவ. விழுந்தையா? ஏ பாப்பா என்ன பாத்தியா சிரிக்கிறியா? பண்டியண்ணா இங்க பாருங்கண்ணா, இந்த பேர்டை வச்சு பாப்பாவை இந்த மாதிரி கொத்துற மாதிரி பண்ணா பாப்பா பயங்கரமா சிரிக்குதுண்ணா. டே சிண்டு அப்படியெல்லாம் கிட்ட கொண்டு போகாதடா, அத்தை சொன்ன மாதிரி ஏதாவது அலர்ஜி வந்துற போது. இந்த மாதிரி பாப்பா தலைக்கு மேல பாக்குற மாதிரி வச்சு விளையாட்டு காமிச்சா போதும். பலூன் வந்து பாப்பா மேல படாத மாதிரி விளையாடு. ஏ பண்டி பேசாம ஒண்ணு பண்ணலாமா? இந்த ரெண்டு பேர்டு சண்டை போடுற மாதிரி பண்ணலாம் பண்டி. இப்ப பாரு, நீ வந்து ஒயிட்ட புடிச்சுக்கோ, நான் பர்பிள புடிச்சுக்கிறேன். ரெண்டுல எது ஸ்ட்ராங்னு பாத்திரலாமா? இதுல என்ன சந்தேகம்? ஒயிட் தான் ஸ்ட்ராங். இப்ப பாரு ஒரே கொத்த போகுது பாரு ஒயிட். பண்டியண்ணா இந்த மாதிரி பாப்பாவை மேல உட்கார வச்சு சீசா மாதிரி ஆட்டினா நல்லா விளையாடும்னா. இங்க பாருங்க எப்படி சிரிக்குதுன்னு. ஆமாண்டா சிண்டு, நீ சொன்ன மாதிரியே இது மேல ஏத்தி விட்டுன்னு குழந்தை பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா அத்தைய கூப்பிட்டு காமிச்சா நல்லா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அத்தை அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை. அட பகவானே, என்னது இது சிண்டு? சின்ன பாப்பாவை கொண்டு போய் பலூன் மேல உட்கார வச்சிருக்குது, கீழே விழுந்துச்சுன்னா அடிபட்டுடும். அத்தை உங்க பாப்பாவை பலூன் மேல உட்கார வச்சதுக்கு அப்புறம் எப்படி சிரிச்சு சிரிச்சு விளையாடுதுன்னு பாருங்க அத்தை. அட பகவானே, இந்த ரெண்டு பசங்களும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்குதோ? அண்ணி அண்ணி இங்க வந்து பாருங்க இந்த பசங்க பண்றது. என்ன குழந்தை பயங்கரமா சிரிக்கிற மாதிரி இருக்கே. அட கடவுளே, டே சிண்டு இது உன்னோட வேலைதானா? குழந்தை எங்கேயாவது கீழே விழுந்துற போகுதுடா. அம்மா குழந்தைய பலூன் மேல உட்கார வச்சுன்னு எப்படி சிரிச்சு சிரிச்சு ஜாலியா விளையாடுதுன்னு பாருங்கம்மா. அவங்க கீழே விழுகாம பாத்துக்குவாங்க மாயா. நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவ நல்லா சந்தோஷமா தானே விளையாண்டுட்டு இருக்கா. ஐயோ அண்ணி, உங்களுக்கு எதுவுமே புரியல. குழந்தைக்கு பலூன் ஸ்மெல் சுத்தமா ஆகாது. பாப்பா நீ வா, அம்மா எடுத்துக்குது உன்னை. போச்சா? பலூன் மேல இருந்து எடுத்த உடனே எப்படி அழுக ஆரம்பிச்சிட்டா பாரு. இதுக்கு தான் நான் சொன்னேன், நீ எங்க சொன்னா கேக்குற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், பசங்க என்னென்ன கலர் பலூன் வாங்கினாங்க, எவ்வளோ பணத்துக்கு வாங்கினாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.